எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் போல் ஒரு சுவையான தலைப்பில் பேச உங்களோடு இணைந்திருக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. எப்பொழுதும் சொல்கிறது தான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலைதார்த்தங்கள், 2024 தேர்தல், இதை பற்றிய விஷயங்கள், அதே போல் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடுகளை பற்றிய கருத்துக்கள், இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாமல் பார்த்து கொள்கிறேன். தமிழகத்திலே ஒரு பெரிய அரசியல் பூகம்பம் நேற்று ஏற்பட்டு விட்டதா அப்படிங்கிறதான் கேள்வி. நடிகர் விஜய் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட தன்னுடைய கட்சி, அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தது அவரோட ரசிகர் மன்றம் அழுது நேற்றிலிருந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பெயரை பெற்றிருக்கிறது. டிவிகே அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அவருடைய ரசிகர்களும் தமிழக அரசியல் களமும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு நேற்று நடந்தேறி இருக்கிறது. இந்த நிகழ்வை விட்டு அவர் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் மிக மிக முக்கியமாக அவர் சொல்லியிருப்பது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு மிக மிக குறுகிய காலமே இருப்பதால் அந்த தேர்தலிலே தன்னுடைய கட்சி போட்டி போடாது என்பதை தெளிவாக்கி இருக்கிறார். ஆக விஜய் உடைய குறிக்கோள், அந்த கட்சியினுடைய குறிக்கோள் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இரண்டாவது தன்னுடைய நடிப்பு துறையிலே தனக்கு இருக்கும் பணிகளை முடித்துவிட்டு ஓரிரு படங்கள் இருப்பதாக சொல்லுகிறார். அந்த படங்களுடைய வேலைகள் முடித்துவிட்டு நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஒரு முழுநேர அரசியல்வாதியாக பரிமளித்து நான் வலம் வருவேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக இந்த ரெண்டு விஷயங்கள் மிக மிக முக்கியமான விஷயங்கள். இதற்கு முன்னால் ஒரு சூப்பர் ஸ்டார் வருகிறேன்னு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் தமிழக மக்களோட மனதிலே எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திவிட்டு புஷ்ன்னு போனதுக்கு மாறாக தெளிவாக வரப்போகிறேன் என்று தெளிவாக நடிகர் விஜய் தெரிவித்திருப்பதே ஒரு மிகப்பெரிய மாற்றம்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதில் பார்க்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கு அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் தமிழகத்திலே ஒரு புதிய கட்சி, குறிப்பாக ஒரு நடிகர் தொகுதி என்ற கட்சிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இந்திய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நடிகர்களாக இருந்து அரசியல்வாதிகளாக மாறி ஆட்சியை பிடித்தவர்கள் அப்படின்னு சொன்னாக்க வெகு குறைவான பேர் தான். பலரும் முயற்சி செய்திருக்கிறார்கள். பல மாநிலங்களிலே சூப்பர் ஸ்டார் என்று கருதப்பட்டவர்கள் அரசியலிலே ஷைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இந்தியாவிலே அதில் வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் திமுகவிலிருந்து உடைத்து அதிமுகவை உருவாக்கி அது அதிமுகவில் முதல்வராக வலம் வந்தது. அதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட எம்ஜிஆரால் கை காட்டப்பட்ட, முடிசூட்டப்பட்ட கொள்கை பரப்பு செயலாளராக அதிமுகவிலே வலம் பிறகு அரசியல் களத்திலே நீண்டகால பணிக்கு பிறகு முதலமைச்சராக வெற்றி பெற்று அதிமுக என்னும் கட்சியை எஃகு கோட்டையாக மாற்றிய திருமதி செல்வி ஜெயலலிதா. இதை தவிர மிகப்பெரிய ஒரு குறுகிய கால வெற்றி அரசியல்வாதிகள் இந்திய அரசியல் வானிலை ஒரு தேசிய கட்சியை எதிர்த்து, தேசிய அளவில் ஒரு காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஆந்திர பிரதேசத்திலே ஒரு குறுகிய காலத்திலே ஒரு கட்சியை ஆரம்பித்து பெருவெற்றி பெற்று முதலமைச்சராக மாறியவர் NT ராமராவ். இவ்வளவுதான் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளாக மாறிய சினிமாக்காரர்கள் பெற்ற வெற்றி அப்படிங்கிறது. இந்த 3 பேரை தவிர பெயர் சொல்லும் ஒருவழி யாருமே கிடையாதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. பல மாநிலங்களிலே பல பெரிய நடிகர்கள், உதாரணத்துக்கு கன்னடத்தில் ராஜ்குமார், அதே போல் கேரளத்தில் பிரேம் நசீர், தமிழகத்தை பொறுத்தவரை டாக்டர் சிவாஜி கணேசன், ஆந்திராவில் சமீப காலத்தில் இப்போ இருக்கிற நடிகரான சிரஞ்சீவி, இவர்களெல்லாம் எவ்வளவு முயற்சி செய்தும் கூட தகுடத்தை தான் போட்ட முடிந்தது. எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது உண்மை. இதை மனதில் கொண்டு பலர் சொல்வது என்னன்னாக, அந்த சினிமாக்காரங்களுடைய காலம் போய்விட்டது, மக்கள் சினிமாக்காரர்களை பார்த்து மயங்கி வாக்களித்தது அந்த காலம் போய்விட்டது. இன்னொன்று அந்த சினிமாக்காரங்களுக்கு மட்டுமே வாக்குன்னு கிடையாது. உதாரணத்துக்கு எம்ஜிஆரோ இல்லை ஜெயலலிதாவோ வெறும் சினிமாக்காரர்களாக இருந்து அரசியலிலே திடீர்னு ஜெயிக்க முயற்சி பண்ணவங்க கிடையாது. அவங்க பல காலம், 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் களத்திலே பணி செய்து கட்சியை வளர்த்து கஷ்டப்பட்டு தொண்டர்களை அரவணைத்து சென்று பல விஷயங்களை செய்துதான் தலைவர் பதவி அடைந்தார்கள். அதனால் அதெல்லாம் ஓவர் நைட் சக்ஸஸாக நம்ம எடுக்க முடியாது. ஓவர் நைட் சக்ஸஸ்ன்னு பார்த்தாக்க ஆந்திராவில் NT ராமராவ் பெற்றது மட்டும்தான் ஒரு ஓவர் நைட் சக்ஸஸ். வேறு எல்லோருமே கடுமையாக அதற்கு உழைத்து தான் வந்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு களம் இப்போது எங்குமே இல்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை
விஜயகாந்த் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொன்னாலும் கூட பெரிய அளவிலே ஒரு அளவுக்கு ஹி மேட் அ மார்க்குன்னு சொல்லலாம் அரசியல் களத்திலே. அவர் வந்து பீக்கில் இருந்தப்போ வந்து 2014 வந்து கிட்டத்தட்ட 10% வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற முடிந்தது. அதுதான் அந்த கட்சியோட உச்சம். அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து மெல்ல மெல்ல வலுவிழந்து விட்டது. இப்போதும் கூட திரு விஜயகாந்த் அவர்கள் மரணமடைந்த பிறகு சந்திக்கக்கூடிய முதல் பாராளுமன்ற தேர்தல் அந்த கட்சி தேதிமுக சந்திக்கக்கூடிய முதல் பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் தான். அப்போது அவரோட அந்த கட்சி அவருக்கு கிடைக்கும் அந்த சிம்பத்தி ஓட்ஸை வைத்து கூட என்ன அந்த கட்சியினுடைய உண்மையான பலம்ங்கிறது தெரிய வரும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, விஜய் முதல்வராக ஆசைப்படுகிறாரா, அவர் முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதா இப்பன்ட்டு இல்லை. அதாவது 2026 31 36 அப்படி வருங்காலங்களில் வந்து முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுகிறாராங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடை அப்படி அவர் ஆசைப்பட்டாலும் அதை வந்து அவ்வளோ எளிதிலே நடக்குமாங்கிறது தான். ஏன்னு கேட்டாக்க ஒன்று வந்து அந்த ஹைப்பு, அதாவது வந்துட்டார் ஜெயிப்பார், அறிக்கை சூப்பராக கொடுத்துருக்கிறாரு, அறிக்கையில் வந்து பாஜகவுடைய மதவாத அரசியலை கிண்டல் செய்திருக்கிறார். அதே போல் வந்து திமுகவுடைய ஊழல்கள் பற்றி பேசியிருக்கிறார். யாருமே இவங்களெல்லாம் எதிர்த்து புதிய ஒரு மாறுபட்ட அரசியலை செய்ய போகிறார், கட்டாயம் வந்து இவர் முதல்வர் ஆவார்னு ஒரு பேச்சுக்கு நம்ம சொன்னாலும் கூட உண்மையிலே வந்து நம்பர்ஸ், அதாவது களத்திலே வந்து ஓட்டுக்களை பெறும் திறமை, ஓட்டுக்களை பெறக்கூடிய சக்தி, அதே போல் அவரை நம்பியிருக்கும் ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள்லாம் எந்த அளவுக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு வந்து சீமான் வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக களமாடிட்டு கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வந்து இப்போது வந்து 5.5% வாக்குகளை பெறுகிறது. ஆனால் அந்த 5.6% வாக்குகள் வந்து நீங்கள் வந்து எவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 33 லட்சம் பேர் வாக்களிக்க வேண்டும். 33 லட்சம் பேர் வாக்களிக்கும் போது தான் ஒரு கட்சி 5.5% வாக்குகளை பெறுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இங்கே பல ஜேர்னலிஸ்ட்ஸ், குறிப்பாக வந்து டெல்லியை சேர்ந்த ஜேர்னலிஸ்ட், அதே போல் தமிழகத்தில் வந்து விஜய் வந்திருப்பதில் உற்சாகம் அடைந்திருக்கும் நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அசால்ட்டாக சொல்கிறாங்க, முதல் தேர்தலே 2026 வந்து 20% வாக்குகளை எடுத்து விடுவார்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது. 20% வாக்குகளை பெற வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட அந்த கட்சி வந்து ஒரு 90 லட்சம் வாக்குகளை மன்னிக்கணும், 65 லட்சம் இல்லை, அதாவது 5%க்கு 30 லட்சம்னு சொன்னாக்க 20%ங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி வாக்கு. இதில் வந்து உண்மை என்னன்னு சொன்னாக்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை வந்து வெறும் 77 லட்சம் 75 லட்சம் வாக்குகள் தான். இதுதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நடந்தது. ஆக இதெல்லாம் வந்து சும்மா அந்த காற்றிலே டாக்கிங் இந்த ஏர்னு சொல்லுவாங்க, இதில் காற்றிலே பேசுவதற்கு எளிதாக இருக்குமே தவிர அந்த ஓட் கன்வர்ஷன், அதே மாதிரி அவருக்கு எவ்வளோ விசிறிகள், விஜய்க்கு எவ்வளோ விசிறிகள் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேர் வந்து வாக்களிக்கணும். உதாரணத்துக்கு நேற்று நம்ம வந்து பல இன்டர்வியூஸ், மீடியா இன்டர்வியூஸ் பார்த்தோம்னாக்க அவருடைய ரசிகர்கள், அவருடைய தீவிரமான ரசிகர்களை வந்து பிளவுபட்டிருக்காங்க. ஒரு சாராருடைய அவருடைய ரசிகர்களில் ஒரு சாரார் வந்து விஜய் வந்து நல்ல அரசியலை கொடுப்பார்னு சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் அவருடைய ரசிகர்கள் வந்து இது வந்து அவருக்கு வேண்டாத வேலை, அவர் சினிமாவில் மட்டும் இருந்தால் போதும், அரசியலுக்கு வந்து அவர் ஒன்றும் சாதிக்க போவதில்லைன்னு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட், அதாவது அந்த ரசிகர்களுக்கிடையே ஒரு நேர் பிளவு, ஒரு சாரார் ஆதரவு, ஒரு சாரார் எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிறது. அப்படியுள்ள சூழ்நிலையிலே வந்து இந்த 10%, 20% சொல்றதெல்லாம் சுலபமாக இருக்குமே தவிர நடைமுறையிலே அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது கட்டாயம் காலம்தான் காட்டி கொடுக்குங்கிறது மட்டுமல்ல, அது ஒரு மவுண்டனஸ் டாஸ்க், கிட்டத்தட்ட ஒரு பெரிய மலையேற்றத்தை போன்ற ஒரு வேலை. அது கட்டாயம் விஜய்க்கும் நன்றாக தெரியும், நடிகர் விஜய் இயக்குபவர்களுக்கும் மிக நன்றாக தெரியுங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டும். சரி, அப்படி வந்து தனிப்பட்ட முறையிலே வந்து விஜய் வந்து அவருடைய கட்சி பெருவெற்றி பெற்று முதலமைச்சராக முடியாது என்று சொன்னால் ஒரு கூட்டணி அரசு, அதாவது எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து கொண்டு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி கூட்டணியில் வந்து முதல்வராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னாக்க அப்படி ஒரு கூட்டணி வந்து விஜயை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது மிக முக்கியம். சமீப காலங்களில் கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழக பாஜகவை பொறுத்தவரை வந்து அண்ணாமலை வந்து பெரிய ஒரு ஹோப்பாக வந்திருக்கிறார். அந்த கட்சி பெருவளர்ச்சி பெற்று வருகிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே வந்து அதிமுக வந்து பாஜகவிடமிருந்து பிரிந்து சென்றதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அப்படியா சொல்லப்படுவது கூட வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கிடையாது, அண்ணாமலை தான் முதல்வர்னு சொல்லி பாஜக தரப்பில் சொல்லப்பட்டதால் தான் அவர்கள் கோபமடைந்து வெளியேறியதாக பலரும் சொல்லுகிறார்கள். அப்படியுள்ள சூழ்நிலையிலே பாஜக வந்து அண்ணாமலையை தான் 2026க்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க முதல்வராக. அவங்க எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்க, வெற்றி பெற மாட்டாங்கிறது வேற விஷயம். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை
உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வராக போகிறாருங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல் ஒரு வேட்பாளராக வருவார் என்று தெரிகிறது. அதே போல் சீமான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வந்து பெரிய ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கிறார். 5-6% வாக்கு வங்கி வச்சிருக்கிறார். அவர் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தலிலே கூட அந்த வாக்கு வங்கி வந்து ஒரு 8-9% போகும்னு மிக மிக நம்பிக்கையாக இருக்கிறார். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னொன்று, சீமான் எப்போவுமே சொல்லியிருப்பது வந்து தான் வந்து இந்த திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன், நான் தனித்து தான் இருப்பேன், நாம் தமிழர் ஆட்சி வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொன்னாக்க அப்போ வந்து நாம் தமிழரும் வந்து முதல்வராக ஒரு வேட்பாளராக சீமானை தான் ஏற்றுக்கொள்ளுங்கிற சந்தேகமில்லை. இப்படியுள்ள சூழ்நிலையில் வந்து கிட்டத்தட்ட இந்த இரு பெரும் கட்சிகளுமே வந்து 30% வாக்குகளை வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திமுக 30-32% வாக்குகளை வச்சிருக்கு. அவங்க கூட்டணியெல்லாம் சேர்ந்து தான் 40% வாக்குக்கு வர்றாங்க. அதிமுக வந்து 30% வாக்குகள் இருப்பதாக நம்புகிறோம். ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தல் அவருக்குமே ஒரு பெரிய ஆசிட் டெஸ்ட். அவங்க வாக்கு வங்கி வந்து பத்திரமாக இருக்கிறதா, அந்த வாக்கு வங்கி பெரிய அளவில் சிதறி போகிறதா, பாஜக வந்து புதிதாக வாக்குகளை பெறுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் எந்த அரசியல் அமைப்புக்கு இங்கே இருக்க போகிறதுன்னு பார்த்தோமாக்க யதார்த்தத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது விஜய் வந்து ஒரு பெரிய ஓட் கட்டராக மாற முடியுமே தவிர ஆட்சி கட்டிலில் அமர்வதெல்லாம் வந்து ஒரு ஆன் பேப்பர் நன்றாக இருக்கும், பத்திரிகைகளில் எழுதுவதற்கு நன்றாக இருக்குமே தவிர யதார்த்த கள அரசியலில் வந்து கிட்டத்தட்ட நடக்க முடியாத மாதிரி தான் தெரிகிறதுங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கிறது. இன்னொன்று, எல்லோரும் வந்து 20% 10% வாக்குகள் பெறுவார்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து முதல் தேர்தலிலே ஒரு கட்சி வந்து 7-8% வாக்குகளை பெறுவதே வந்து மிகவே அரிதான காரியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சீமானவர்கள் இத்தனை ஆண்டு காலம் தமிழக அரசியலை களமாடி பொதுக்கூட்டங்கள் போட்டு பெரிய அளவிலே கட்சியை வளர்த்து கூட அவர் பெற்றிருக்கும் வாக்குகள் வந்து 32-33 லட்சம் தான். அந்த அளவுக்கு வரணும்னாக்க வந்து பெரிய அளவில் வந்து அந்த எலக்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்கணும், தொண்டர்கள் இருக்கணும், பூத் கமிட்டிகள் இருக்கணும். தேசிய கட்சியான பாஜகவை வந்து எவ்வளவு முக்கியமானதை கூட இங்கே வந்து 3-4% வாக்குகளை தாண்ட முடியவில்லைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வந்து விஜய் வந்து இங்கே ஒரு ஓட் கட்டராக பயன்படுத்தும் நோக்கத்தில் தான் அவரை வந்து பின்னாடி இருந்து பெரிய கட்சி ஒன்றை இயக்குவதாக கூட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளும் கூட அதிகம் என்று தான் தோன்றுகிறது. அதாவது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி வந்து ஒரு மேக்சிமம் அடைஞ்சிட்டாக்க அப்பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கும் கட்சிகள் ஒன்று ஏற்கனவே உள்ள கட்சியுடைய வாக்குகளை உடைப்பது, இன்னொன்று வளர்ந்து வரும் இன்னொரு கட்சியினுடைய வாக்கு வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவது, ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை ஓட்டு போடுறவங்களை வந்து திசை திருப்புவது, இது போன்ற அரசியல் நோக்கங்களை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய கட்சி, அது இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியாக கூட இருக்கலாம், அது வந்து விஜயை வந்து களமிறக்கி விட்டிருக்கிறது. தே ஆர் டெஸ்டிங் த வாட்டர்ஸ். மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, விஜய் உடைய அறிக்கைக்கான ஆதரவு எப்படி இருக்கிறது, வரும் ஓராண்டு காலத்தில் வந்து விஜய் எந்த அளவிற்கு அவருடைய நோக்கத்திலே அவர் நோக்கத்தில் தெளிவாக இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள், மீடியா வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வைத்து பார்த்துவிட்டு உண்மையிலேயே வந்து 2026 அவர் வரலாமா வேண்டாமா என்ற முடிவே கூட மாற்றப்படும் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி தகவல்களும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால், அப்படி ஓட் கட்டராக விஜய் மாறினால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் வந்து ஒரு புது ட்ரெண்டாக வர வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு காலம் வந்து திமுக அதிமுக இவர்களில் யாராவது ஒன்று பெரும்பான்மை பெற்று தெளிவாக ஆட்சி வந்த சூழ்நிலை மாறி ஒரு பக்கம் வந்து பாஜக வளர்ந்து கொண்டு வர, இன்னொரு பக்கம் வந்து விஜயுடைய கட்சி வந்து மற்ற கட்சிகளுடைய வாக்குகளை பிளந்தெடுக்க, அப்போ வந்து இங்கு வந்து யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காமல் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையக்கூட நிலைமைகள் இனி வரும் காலங்களிலே வருமா? குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலாகட்டும், இல்லை 2031 சட்டமன்ற தேர்தலாகட்டும், அப்போ வந்து இங்கே வந்து யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம ஒரு குழப்ப நிலை நிலவ வேண்டும் என்ற எண்ணத்தில் கூட இப்படி செய்யப்படுகிறதா என்று சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த தீரியை ஏற்றுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பல பத்திரிகையாளரும் கூட அது நடக்கும் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். என்ன நடக்கும் என்று நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் கள யதார்த்தத்தின்படி இங்குள்ள பத்திரிகைகளோ இல்லை மீடியாவோ சொல்வது படி 2026 வந்து விஜய் வந்து 10, 15, 20 வாக்குகளை வாங்குவதெல்லாம் நடக்காத காரியம் என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த அளவிற்கு
அப்படி ஒரு பெருவெற்றியை பெற்றுவிட்டால் அது வந்து ஒரு ஹிமாலய சாதனையாக இருக்கும் விஜய்க்குன்னு எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் கல யதார்த்தம் அப்படி ஒரு ப்ராபபிலிட்டி, அப்படி ஒரு சாத்தியக்கூறுக்கு இடம் இல்லைன்னு தான் காட்டுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இன்னொரு குறிப்பான விஷயத்தை வந்து பலரும் சொல்வது வந்து இங்கே அண்ணாமலைக்கு வளர்ந்தவன ஆதரவை வந்து தடுத்து நிறுத்துவதற்காக, திசை திருப்புவதற்காக, மக்கள் மனங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் வந்து விஜய் களமிறங்கியிருக்கிறார் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கிறவங்க வந்து எப்படி சீமான் வந்து எல்லாருடைய பி டீம்னு மாற்றி மாறி கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனவோ அதே போல் விஜயும் அந்த ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். அவர் வந்து ஒரு கட்சியினுடைய பி டீம் என்ற அந்த குற்றச்சாட்டுகள் எழக்கூட தான் செய்யும். அதே போல் 2026 தேர்தலில் வந்து இவ்வளவு ஹைப்பு, இவ்வளவு ஒரு ஆரவாரத்திற்கு பிறகு வாக்குகளை பெற முடியவில்லை என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு 3-4% வாக்கு பெற முடியவில்லை என்று சொன்னால் அதற்கப்புறம் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆகாது. மீண்டும் திரைப்படங்களை நோக்கித்தான் அவர் போக வேண்டும்ங்கிறது எந்த விதமான நம்பிக்கையும், எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்படி ஒரு குழப்பமான தமிழக அரசியலுக்கு நேற்றைய விஜயுடைய அந்த மூவ் விதை விதித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏற்கனவே குழம்பி இருக்கிற தமிழக அரசியல், அதிமுக ஒரு பக்கம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, திமுகவை வந்து பாஜக கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறது, திமுகவுடைய எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை, அதே போல் பாஜக எந்த அளவுக்கு வளரும் என்று தெரியவில்லை. ஏற்கனவே இவ்வளவு குழப்பங்கள் நிறைந்த ஒரு தமிழக அரசியல் களத்திலே நடிகர் விஜயுடைய இந்த தமிழக வெற்றி கலப்பம் வெற்றியை கொண்டு வருவதோ இல்லையோ மேலும் குழப்பத்தை கொண்டு வருங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்கள் கருத்துக்கள் என்ன, உங்களுடைய தாட்ஸ் என்ன, இதை பற்றி விஜய் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறுவாரா என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மீண்டும் நன்றி. மறுமுறை உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கூறுகிறேன்.